செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனை பற்றி தான் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து இப்போ கடைசி நேரத்தில் நான் படிக்கிறேன், நான் வந்து எப்படியாவது பாஸ் ஆகணும் சார், அதுக்கு எந்த மாதிரி வழிமுறை நம்ம பயன்படுத்தினா நம்ம பாஸ் பண்ண முடியும் சார், அந்த பாஸ் பண்ணுறதுக்கான நம்பிக்கை நமக்கு வரும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதுக்கான சில வழிமுறைகள் சொல்கிறேன். அதே மாதிரி நான் ஓரளவு நல்லா படிச்சிருக்கேன் சார், நான் வந்து அதிக மார்க் எடுக்கணும், அதுக்கு நான் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதுக்கான வழிமுறைகளும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். செமஸ்டர் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அதை பற்றிலாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் யூனிட் வைஸாக 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழையும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் கொடுத்துருப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்தில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு, சார் நான் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணணும் சார், நான் இப்போ இருந்தால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, நமக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க், 5 கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணோம், 5 மார்க் இருக்கு. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோம். 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 2 கொஸ்டின் சாய்ஸ் இருக்கும். ஸோ 3 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க். சரிங்களா? அதே மாதிரி 10 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க், 5 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க். இது எய்தர் சாய்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் நம்ம அட்டன் பண்ணும்போது அட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறோம். சரிங்களா? இப்போ இந்த 70 மார்க்கு நம்ம எவ்வளோ சார் மார்க் எடுத்தா நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது 32 மார்க் எடுத்தா நம்ம பாஸ். 32க்கு மேல எடுத்தா நம்ம வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே சார், இப்போ எப்படி சார் இந்த கான்ஃபிடன்ஸை நமக்கு வர வைக்கிறது? நம்ம எடுத்துடலாம் அந்த நம்பிக்கை நமக்கு ஏன்னா அந்த எப்பயுமே ஒரு நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து நம்ம மனசுக்கு வந்துருச்சுன்னா நம்மள அறியாம அதுக்கான முயற்சியை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ஆரம்பத்துல ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு 62 நாள் உங்களுக்கு வந்து ஒரு பிளான் போட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாரும் ஓரளவு நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ பாருங்க, 15 மார்க் நம்ம 5 மார்க் கொஸ்டின் நல்லா கவனிங்க. நம்ம எப்படியாவது 3 கொஸ்டின் எழுதுறோம். நம்ம 15 மார்க்கு ஒரு பாதி மார்க் நம்ம எடுத்துட மாட்டோமா? ஒரு 8 மார்க் நம்ம எடுத்துட மாட்டோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு 10 மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஸோ 5 மார்க் கொஸ்டின் எங்கிட்டாவது எப்படியாவது நம்ம எழுதி ஒரு 8 மார்க் நம்ம எடுத்துட மாட்டோமா? எடுத்துக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, 10 மார்க் கொஸ்டின் 50 மார்க். சரிங்களா? இந்த 50 மார்க்குக்கு நம்ம 30 மார்க் எடுத்துட மாட்டோமா? நல்லா கவனிச்சுங்க. ஒரு 30 மார்க் நம்ம எடுத்துட மாட்டோமா? எடுத்துடலாம், ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஒரு சில யூனிட், பெரிய யூனிட்டுக்கு வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அந்த 4 கொஸ்டினுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும்னு கொடுத்துருப்பேன். ஸோ எப்படியாவது மினிமம் 3 கொஸ்டின் நல்லா எழுதிருவீங்க. அந்த 2 கொஸ்டின் நீங்க பேலன்ஸ் அந்த 2 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் எப்படி எழுதுறதுக்கு உதவியா இருக்கும்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ எப்படியாவது அடிச்சு பிடிச்சி 5 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடணும். அட்டன் பண்ணிட்டா நமக்கு 30 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின் எங்கிட்டாவது நம்ம அந்த கொஸ்டின் நம்ம தியரி படிச்சிருப்போம், 5 மார்க் கொஸ்டின் படிச்சிருப்போம், 10 மார்க் கொஸ்டின் படிச்சிருப்போம். அதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். சார் 5 நல்லா கணுங்க, 5 மார்க்குக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 1 மார்க் கொஸ்டின் எப்படி சார் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்க வந்து இந்த பிஎட் முடிச்சு டெட் எக்ஸாம் எழுதுவீங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்ல இருந்தா 1 மார்க் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க.
நான் அதனால தான் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் நிறைய அனுப்பியிருக்கேன். சரிங்களா? ஸோ 1 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் நம்ம ஆன்சர் சரியா எழுதிட்டு வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, 1 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின், 3 மார்க்கு, 5 மார்க் கொஸ்டின் ஒரு 8 மார்க்கு, 10 மார்க் கொஸ்டின் ஒரு 30 மார்க். இப்போ கூட்டி பாருங்க, நம்ம 41 மார்க் வந்துடும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? நம்ம எடுக்க வேண்டியது 32. ஸோ இதுல நமக்கு ஒரு சில இதுல இப்போ 30 மார்க்ல 10 மார்க் கொஸ்டின் ஒரு 28 மார்க், ஒரு 27 மார்க் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 5 மார்க் கொஸ்டின் 8ல ஒரு 6 மார்க் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படியும் பாஸ் வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்படி கான்செப்டை பிரிச்சுருங்க. ஸோ நம்ம பாஸ் பண்றதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதுல நல்லா கவனிங்க, இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். என்னால 5 மார்க் கொஸ்டின்ல அதுல பாதி அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணாம இருக்கோம். 15 மார்க் 8 மார்க் என்னால எடுக்க முடியும். 10 மார்க் கொஸ்டின்ல 50 மார்க், அதுல 30 மார்க் என்னால முடியும். குறைஞ்சது ஒரு 27 மார்க்காவது என்னால எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க மைண்ட்ல வரணும். ஏன்னா அந்த சுமையை மைண்ட்ல இருக்க அந்த சுமையை குறைச்சிருங்க. நம்ம வந்து இத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, இத்தனை பாடம் இருக்கு, எப்படி படிக்க போறோம் அப்படின்றத நினைக்கிறத விட்டுட்டு இதை நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம 41 மார்க், ஸோ அதுல இருந்து ஒரு 2 மார்க் குறைச்சாலும் நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ற பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நம்பிக்கையோட படிங்க. சரிங்களா? இப்ப இருந்து முயற்சி பண்ணுங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த செமஸ்டர் எப்படி அடிச்சு பிடிச்சு வந்துட்டோம். ஆனா அடுத்த செமஸ்டர் ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிருங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, 3 விதமான மாணவர்கள் இருப்பாங்க. ஒன்னு ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு வரவங்க, 2வது மிடில் இருந்து படிச்சுட்டு வரவங்க, லாஸ்டா கடைசியில படிக்கிறவங்க. நல்லா கவனிங்க, ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அந்த பயமும் இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் ஓவராலா படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எழுதுறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம நல்லா எழுதுறோம், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படி. அப்ப அந்த நீண்ட காலம் படிச்சுவாங்களா அவங்க தான் நம்ம வந்து எக்ஸாம் பத்தி பயமில்லாம போவாங்க. இந்த நடுநிலையோட அதாவது மிடில் இருந்து படிச்சுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மதில் மேல் பூனை மாதிரி. ஸோ கொஸ்டின் நல்லா கேட்டா நம்ம நல்ல மார்க் எடுத்துருவாங்க. கொஸ்டின் சரியா கேட்காம விட்டா மார்க் குறைச்சிருவாங்க. சில டைம் அரியர் வந்துடும். ஆனா கடைசி நேரம் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரியர் ஸ்டேஜ் தான் இருக்கும். சரிங்களா? அதுல எப்படியாவது நம்ம தாண்டி வந்து பாஸ் பண்ணணும். தென் அடுத்த செமஸ்டர் நம்ம சுதாரிச்சுக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த செமஸ்டர் இந்த தவிர யாரும் பண்ணாங்க. அடுத்த செமஸ்டர் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டு வந்தாங்க. இது உங்களை வந்து 41 மார்க் நம்ம கண்டிப்பா எடுத்துடலாம். அதுல இருந்து 2-3 மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல. சரிங்களா? இப்ப இன்னொரு டவுட் வரும். சார் இப்ப நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, இந்த 41 மார்க் நம்ம பாஸ் பண்ணிடலாம், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுனா நம்ம வந்து ஒரு 90% பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட நம்ம வெளியே வர முடியும், எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் சொல்றது ஈஸி. 30 மார்க் 8 மார்க் 3 மார்க் சொல்றது ஈஸி. இப்ப எதை நம்ம செஞ்சுட்டு வந்தா எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரும்போது நம்ம ஓரளவு 90% நான் பாஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போறது அதிக மார்க் எடுக்கிறவங்களுக்கும் உதவியா இருக்கும், கடைசி நேரத்தில் படிச்சு பாஸ் பண்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும் அப்படி பாருங்க. இப்ப பாருங்க, 5 மார்க் கொஸ்டின் நல்லா கவனிச்சுங்க. 5 மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கொஸ்டினுக்கு 2.5 பக்கம் எழுதுங்க, அதிகபட்சம் 3 பக்கம் எழுதுங்க. 3 பக்கத்துக்கு மேல போகக்கூடாது 5 மார்க் கொஸ்டின். ஒரு சில டைம்ல 10 மார்க் கொஸ்டினே 5 மார்க் கொஸ்டினை கேட்டுருவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு சில பேர் 5 மார்க் கொஸ்டினை 5 பக்கம் இது போய் எழுதிருக்காங்க. அந்த தவறை பண்ணிடாதீங்க. 5 மார்க் கொஸ்டின் 2.5 பக்கம் 3 பக்கம், இதுக்கு 3 பக்கத்துக்கு மேல போகாதீங்க. சரிங்களா? இப்ப கவனிங்க, 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் எழுதுறோம், 2.5 பக்கம் கண்டிப்பா கொண்டு வந்துருங்க. இப்போ நான் 3 பக்கத்துக்கு பேஜஸ் போட்டிருக்கேன். 3 பக்கம் எழுதுங்கன்னா 9 பக்கம் வரும். சரிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? 9 பக்கம் வரும். அடுத்து பாருங்க, 10 மார்க் கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். 10 மார்க் கொஸ்டின் வந்து 5.5 பக்கம், அதிகபட்சம் 6 பக்கம். நான் இதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தவறுகளை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 10 மார்க்குமே தெரியும், ஆனா எழுதும் போது என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப பொறுமையா அழகா எழுதணும்னு சொல்லிட்டு 2.5 கொஸ்டின் தான் எழுதியிருக்காங்க. டைம் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, 5 கொஸ்டின் தெரியும், ஆனா 2.5 கொஸ்டின் தான் எழுதிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த 2.5 கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 மார்க் போட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட் வரப்போ அவங்க பாஸ் ஒரு 4-5 மார்க் கம்மியா இருந்துச்சு. ஆனா பட் என்னன்னா அவங்க 3 கொஸ்டின் வந்திருக்கு, 20 கீழே வந்திருக்கணும். அவங்க 27 28 வந்தாங்க. அப்ப அவங்க எழுதுறதுக்கு நல்ல மார்க் கிடைச்சிருக்கு. ஆனா கொஸ்டின் முடிச்சு விட்டாங்க. என்ன காரணம்னா அந்த 2 கொஸ்டின் 8 பக்கம் எழுதியிருக்காங்க. இப்படி இருந்தா மற்ற கொஸ்டின் எப்படி எழுத முடியும்? சரிங்களா? அதனால 10 மார்க் கொஸ்டின் நல்லா கவனிங்க. நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றதும் அதுக்கு ஈக்குவலா எப்படி எழுதுறன்றது ரொம்ப முக்கியம். புத்திசாலித்தனமா எழுதணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்ப திருத்துறவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு படிக்கல, ஈஸியா படிச்சிருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பேப்பர்ல என்ன இருக்கு அதுதான் மார்க். சார் நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், சார் நான் ஈஸியா படிச்சேன், சிம்பிளா, அதெல்லாம் நீங்க பேப்பர்ல என்ன எழுதிருக்க,
பேப்பர்ல நீ என்ன கொடுத்துருக்க அப்படின்றது முக்கியம். எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றது தான் முக்கியம். சரிங்களா? இது வந்து என்னன்னா, நான் எதுக்காக சொல்றேன்னா, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின் 2.5 பக்கம் 3 பக்கம், 10 மார்க் கொஸ்டின் 5.5 பக்கம் 6 பக்கம். இப்போ நான் 6 பக்கம் போட்டா 30 பக்கம் வரும். சரிங்களா? இப்போ 1 மார்க் கொஸ்டின் வந்து 1 பக்கம், மொத்தம் 40 பக்கம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க உள்ள நுழையும் போது, உள்ள நீங்க கால் எடுத்து வைக்கும் போது இந்த விஷயம் ஒவ்வொரு சூழ்நிலை மைண்ட்ல இருக்கணும். சரிங்களா? கொஸ்டின் கடினமா கேட்கிறாங்க, எளிமையா கேட்கிறாங்க, இன்டைரக்டா கொஸ்டின் கேட்கிறாங்க. எப்படி கேட்டாலும் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள நுழையும் போது உங்க மைண்ட்ல நான் 5 மார்க் கொஸ்டின் 2.5 பக்கத்துல இருந்து 3 பக்கம் எழுதுவேன், 10 மார்க் கொஸ்டின் 5.5 பக்கத்துல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் 6 பக்கம் நான் எழுதுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நீங்க உள்ள நுழையவே செய்யணும். நல்லா கவனிச்சிட்டீங்களா? நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இது எப்படி இருக்கணும்? ஏன்னா இது உங்க கையில இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வருமா கடினமா வருமா அது நம்ம கையில கிடையாது. அது கொஸ்டின் நம்ம யூனிவர்சிட்டி எடுத்து அனுப்புறது. இது நம்ம கையில இருக்கு. இது நம்ம ஒர்க் அவுட் பண்றது, நம்ம செயல்படுத்துறது, இது நம்ம கையில இருக்கு. ஸோ நம்ம கையில இருக்கிறத முழுமையா செயல்படுத்தணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த 5 மார்க் கொஸ்டினும் 10 மார்க் கொஸ்டினும் ஈக்குவல் பேஜஸ் கொடுத்துட்டு நம்ம எழுதிட்டு வந்துடும். கொஸ்டின் கடினமா இருந்தாலும் சரி, எளிமையா இருந்தாலும் சரி, கொஸ்டின் இன்டெரக்டா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க என்ன சொன்னா இதை வந்து கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லையும் இதை பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? இன்னொரு டவுட் வரும், நான் அடுத்து சொல்றேன். இதை கம்பல்சரி பண்ணிட்டு வந்துருங்க. இப்படி பண்ணிட்டு வந்தாவே நீங்க பாஸ்ன்ற படகுல ஏறிடுங்க. 90% பாஸ்ன்ற ஒரு ஸ்டேஜஸ்க்கு நீங்க வந்துருவீங்க. இந்த தவறை பண்ணாதீங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறோம் பாத்தீங்களா, அதுலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டை விட்டுருவாங்க. எழுதும் போது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். சரிங்களா? அந்த ஃப்ரண்ட் பேஜை ஃபில் பண்ணி அதெல்லாம் போற கொஞ்சம் பதட்டம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் 2020 எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வருஷத்துலையும் அதிகபட்சம் தவறு பண்ண அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான். செகண்ட் எக்ஸாம்ல சுதாரிச்சிருவாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம ஸ்டார்டிங்ல லேட் பண்ணிட்டோம், செகண்ட் எக்ஸாம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படி அதுல இருந்து செகண்ட் எக்ஸாம்ல இருந்து சுதாரிச்சிருவாங்க. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல தவறு பண்ணிட்டா மார்க் குறைஞ்ச போது அரியர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்றேன், உங்க மைண்ட்ல வச்சுங்க. நீங்க எக்ஸாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போகும்போதே வந்து இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க போகணும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? 5 மார்க் கொஸ்டின் வந்து 2.5 பக்கம் 3 பக்கம் எழுதுவேன், 10 மார்க் கொஸ்டின் வந்து 5.5 பக்கம் 6 பக்கம் எழுதுவேன். கண்டிப்பா எழுதிதான் வரணும். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் வருது சார், இப்ப தெரியாத கொஸ்டின் வந்துருது. இப்ப 40 பக்கம் ஃபில் பண்ணிட்டா நம்ம பாஸா சார்? இது தவறான விஷயம். நிறைய பேர் கேட்கறாங்க, சார் 40 பக்கம் எழுதிட்டு வந்துட்டு நம்ம பாஸ் தான். தவறான விஷயம். சரிங்களா? கண்டென்ட் இருக்கணும். நம்ம அந்த கொஸ்டின் என்ன கேட்டோம் அது ரிலேட்டடா கண்டென்ட் இருக்கணும். சும்மா 40 பக்கம் எழுதிட்டு வந்து நம்ம பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு எப்படியாவது நீங்க இந்த 5 யூனிட் எங்கிட்டாவது கலந்து படிக்கிறப்போ ஒரு 3 கொஸ்டின் எப்படி தெரிஞ்சது வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்க, 3 கொஸ்டினுக்கு 7 மார்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 21 மார்க் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 3 கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிச்சு சார், நான் 3 கொஸ்டின் நல்லா படிச்சு எழுதியிருக்கேன் சார், நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எழுதுறாங்க. ஒரு 21 மார்க் வந்துடும். இப்போ கவனிங்க, இப்போ நான் சொன்னது பாத்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் நீங்க 30 மார்க் எடுக்கணும். அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ 3 கொஸ்டின் தெரிஞ்சது வந்துருது. 7 மார்க் கொடுத்துரும். நல்லா இருந்தா 8 மார்க் 9 மார்க் வந்துடும். ஓரளவு நல்லா இருந்தா 7 மார்க் கொடுத்துருவாங்க. அப்ப 21 மார்க் வந்துடும். அப்ப அந்த 30 மார்க் பேலன்ஸ் 9 மார்க் தான் இருக்கு. இதுலதான் நம்ம புத்திசாலித்தனம் உள்ளது. அந்த தெரியாத 2 கொஸ்டினை எப்படி எழுதணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் உங்ககிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துட்டு உங்க கையில பேப்பர் கொடுத்துறேன், எழுத சொல்லி கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 கொஸ்டின் எடுத்து பாக்குறீங்க. அதுல ஒரு கொஸ்டின் நல்லா படிச்ச கொஸ்டின், ஒரு கொஸ்டின் படிக்காத கொஸ்டின் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பேப்பர் கொடுத்து அது 2 கொஸ்டின் எழுத சொல்றேன். நீங்க எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் நான் உங்களையே திரும்ப பார்க்க சொல்றேன். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இல்ல வேற யாராவது புதுசா கூட அந்த பேப்பர் கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுறதுக்கும் தெரியாத கொஸ்டின் நீங்க எழுதுறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் தெரிஞ்சிடும். நம்ம காட்டி கொடுத்துருவோம். சரிங்களா? என்ன காரணம்னா தெரிஞ்ச கொஸ்டின் அழகா நீட்டா ஒவ்வொரு பொருள் எழுதி அதுக்கு என்னென்ன பாயிண்ட் வரும் அந்த பாயிண்ட்டை பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா அண்டர்லைன் பண்ணி எழுதிப்போம். தெரியாத கொஸ்டின்ல இதை எழுதணும், நம்ம பக்கத்தை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு பிரசன்டேஷனுமே இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே பாராகிராஃபா எழுதிடுவாங்க. நீங்களே அதை காட்டி கொடுத்துற, நம்மளே அதை காட்டி கொடுத்துற மாதிரி. சரிங்களா? இதை படிச்சு எழுதிருக்கேன், இது படிக்காம எழுதிருக்கேன் அப்படி நம்மளே காட்டி கொடுத்துற மாதிரி. நல்லா கவனிச்சுங்க. நீங்க படிச்ச கொஸ்டினை
என்ன மனநிலையோட எழுதுறீங்களோ, சார் இது படிச்சிருக்கேன் நான் நல்லா எழுதுவேன், உங்களுக்கு தெரியும் படிச்ச கொஸ்டினே ஆர்வமா அழகா நல்லா பர்சன்டேஜ் பண்ணி எழுதுவோம். அதே மனநிலை தான் நீங்க தெரியாத கொஸ்டினை எழுதும் போதும் இருக்கணும். இந்த கொஸ்டின் தெரியாதா, ஆனா நான் படிச்சிருக்கேன், நான் இதை எழுதுறேன், எனக்கு மார்க் வரும். எப்படி தெரிஞ்ச கொஸ்டினை என்ன மனநிலையோட நீங்க எழுதுறீங்களோ அதே மாதிரிதான் தெரியாத கொஸ்டினையும் அதே மனநிலையோட எழுதணும். ஆனா அதை எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் பொருள் கொடுக்கணும், அது எல்லாத்துக்கும் அந்த ஹெட்டிங் கொடுக்கணும், அந்த ஹெட்டிங்கை பாக்ஸ் போடணும். நீங்க தெரிஞ்சுக்க எப்படி பர்சன்டேஷன் பண்ணுவீங்க, அதே அழகா நீட்டா தெரியாத கொஸ்டினையும் கண்டிப்பா பர்சன்டேஷன் பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 9 மார்க் அந்த தெரியாத கொஸ்டினுக்கு நீங்க ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க, பொருள் கொடுத்துருக்கீங்க, நிறைய பாயிண்ட் வைஸா எழுதிருக்கீங்க, பர்சன்டேஷன் நீங்க அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு 4 மார்க் கொடுத்தாலும் 8 மார்க் ஆயிரும். ஸோ நம்ம பாஸ் பண்றத பத்தி கவலையே இல்லை, நம்ம பயமில்லாம வெளியே வரலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரி ரைட் சார், இப்போ பாஸ் பண்றதுக்கு பத்தி கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கு வந்துருக்கு நான் நினைக்கிறேன். இதே இது இன்னொரு தவறு, பெரிய தவறு என்ன பண்ணுவாங்க, அதாவது சார் நல்லா எழுதியிருக்கேன் சார் 5 கொஸ்டினும், ஆனா எனக்கு வந்து மார்க் வரலன்னு சொல்லுவாங்க. அது சில பேர் என்ன தவறு பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க, அது என்ன தவறு பண்ணுவாங்க நான் சொல்றேன். இப்ப கவனிங்க, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த 5.5 பக்கம், நான் அந்த 5.5 பக்கம் சொன்ன பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா 5 கொஸ்டின்ல நல்லா கவனிங்க, 3 கொஸ்டினை கரெக்டா 5.5 பக்கம் இல்லைன்னா 6 பக்கம் கொண்டு வந்துருவாங்க. ஒரு 3 கொஸ்டினை பேலன்ஸ் 2 கொஸ்டின் என்ன செய்வாங்கம்மா, ஒரு பக்கம் இல்ல 2 பக்கம் இப்படி எழுதிட்டு வந்துருவாங்க. இப்படி எழுதுனா உங்களுக்கு அதிக மார்க் வராது. நல்லா கவனிச்சுங்க, எல்லா எக்ஸாமுக்கும் 10 மார்க் கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேஜஸ். இந்த 5.5 பக்கம்னா 5 கொஸ்டினுக்குமே இந்த 5.5 பக்கம் வந்திருக்கணும். ஒரு சில கொஸ்டின் வந்து ஒரு 5 பக்கம், ரொம்ப ரேரா ஒரு சில கொஸ்டின் 4 பக்கம், அவ்வளவுதான். 4 பக்கத்துக்கு கீழே 10 மார்க் கொஸ்டின் நீங்க எழுதக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு 5 கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேஜஸ் 5.5 பக்கம் கொடுத்து நீங்க எழுதிட்டீங்கன்னா உறுதியா நல்ல மார்க் வந்துடும், எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப நல்லா கவனிச்சிட்டீங்களா? இப்ப சார் அந்த கீ பாயிண்ட்ஸ், தெரியாத கொஸ்டின் அந்த கீ பாயிண்ட்ஸ் எப்படி சார் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால தான் நான் இதை மைண்ட்ல வச்சுதான் ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழையும் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படி சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினுக்கே நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன். அதனால தான் அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ரிலேட்டடா நான் கொடுத்த கீ பாயிண்ட்ஸ்ல அது ரிலேட்டடா என்னென்ன பாயிண்ட்ஸா இருக்கோ அதெல்லாம் நீங்க ஹெட்டிங்கா கொண்டு வந்து அழகா நீங்க எழுதுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நான் அடுத்த வீடியோல இந்த தெரியாத கொஸ்டின் வந்தா அதை எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயம் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுட்டீங்களா? முதல் வேலை நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வேலை நல்லா கவனிச்சுங்க. நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இந்த ஃபார்மட்டை 5 மார்க் கொஸ்டின் 2.5 பக்கம் இல்லை 3 பக்கம், 10 மார்க் கொஸ்டின் 5.5 பக்கம் இல்லை 6 பக்கம், இதை உறுதியா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாலும் தெரியாத கொஸ்டின் வந்தாலும் கடினமான கொஸ்டின் வந்தாலும் இதை பண்ணிட்டு தான் நான் வெளியே வருவேன். இதுதான் என்னுடைய முதல் கேம், என்னுடைய குறிக்கோள். நான் எக்ஸாமுக்கு, அதாவது என்னன்னா நம்ம அரியர் வாங்குறோம் வரல வருது அது 2வது விஷயம், நம்ம எடுத்துக்கிட்டதை போராடி வேணா தோற்கலாம், நம்மளே வாலண்டியர் விட்டு கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரிதான் இப்ப நம்ம போராடி ஜெயிக்கணும் தோக்கணுன்ற இந்த பக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இதுதான் முதல் வேலை. ஸோ பாருங்க, 3 மார்க் 8 மார்க் 30 மார்க், இதை பத்தி நீங்க நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். நமக்கு அரியர் விழுந்துரும் அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.